ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னால், நீங்கள் ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னால், இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் வந்துட்டு எத்தனை ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் அப்படின்றத மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது பேப்பர் நோட்டிஃபிகேஷன். அந்த பேப்பர் நோட்டிஃபிகேஷன்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், if you have any doubt please refer centralized employment notification number 04/2024 வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிருந்தோம் அப்படின்னு சொன்னா தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த பிடிஎஃப் வந்துட்டு இப்போ நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பிடிஎஃப்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபார்மசிஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நெகட்டிவ் மார்க் இருக்கா, எத்தனை போஸ்ட் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு தேவைப்படுது அப்ளை பண்றதுக்கு அப்படின்றத எல்லா டீடைல்ஸ் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்மா யூடியூப் சேனல். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பிடிஎஃப்ல வந்துட்டு நான் ஒருக்க ஃபுல்லா வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா ரீட் பண்ணிட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை மட்டும் வந்து என்ன பண்ணா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஓகே, அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 04/2024, அதாவது 2019 ஒருக்க வந்துருந்துச்சு. இப்போ வந்து 2024 5 வருஷத்துக்கு ஒரு தான் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. அதாவது நமக்குரிய பேரா மெடிக்கல் ஓரியன்ட் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுலேருந்து நான் இதுக்கு முன்னாடி 2019 அனலைசிஸ் பண்ணதில் நீங்கள் கொஞ்சம் இப்போ 246 போஸ்ட் இருக்குன்னா 246 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. அதுக்கு மேலே இருக்கவங்களையும் நெக்ஸ்ட் இயர் எது வேக்கன்சி இருந்தாலும் ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுல இருந்தா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது வேகன்சிக்கு அடுத்துல இருந்து ஆள் எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதான் வந்து நியூஸ். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் எப்போ வந்துட்டு ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா 17/8/2024 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது திஸ் மந்த் இதில் வந்துட்டு என்ன பண்ணுறது ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 7 நாள் வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, க்ளோசிங் டேட் வந்துட்டு என்ன சொன்னா அடுத்த மாதம் 16/9/2024 க்ளோஸ் ஆகுது. ஓகே, டேட் ஃபார் மோடிஃபிகேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு மோடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 17/9/2024 இருந்து 26/9/2024 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா மோடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அண்டு இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை போஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நர்சிங் போஸ்ட், அதாவது நம்ம வீடியோவில் வந்து நர்சிங் அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஆல்சோ டயாலிசிஸ் டெக்னீஷியன் ஃபார்மசிஸ்ட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால அவங்களே வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கிறேன். நர்சிங்க்கு வந்து மொத்தம் ஆல் ஓவர் த இந்தியாவில் 713 நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு எது கீழே வரும் அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னை கீழே வரும். ஸோ அந்த வந்துட்டு என்ன பண்ணிங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ நர்சிங் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அனிக்சர்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அண்ட் டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு வந்துட்டு 20 வேகன்சி வந்து என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு 126 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடுக்கு வந்துட்டு 246 போஸ்ட் இன் ஆல் ஓவர் த இந்தியா. ஓகே, அவ்வளவுதான் வந்து போஸ்ட் நம்பர். ஓகே, இதுல வந்துட்டு அப்பர் ஏஜ் லிமிட் இன்க்ளூட்ஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் 3 இயர்ஸ், அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது கிடையாது. ஏன்டா எல்லாரும் 21 இருந்து 41 வயசு வரைக்கும் இருக்கவங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிம்பிளா வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். The candidates waiting for final result of prescribed educational technical professional qualifications are not eligible to apply. அதாவது நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேண்டிடேட்ஸ் allowed to apply to the only RRB and only common online applications should be submitted the candidates for any all of the quantified post. அதாவது ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு candidates can choose only one RRB and indicate their preference for railway zones and post and category notified for which candidates is interested to apply. அதாவது
இப்போ நான் வந்துட்டு ஆர்ஆர்பி சென்னையில் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன்னா அதை மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அதே இன்னொருத்தவங்க சாரி நான் வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆர்ஆர்பி பெங்களூர் வந்து என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் கேண்டிடேட் மஸ்ட் ஹாவ் த ஓன் ஆக்டிவ் மொபைல் நம்பர் அண்ட் ஆல்சோ வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கிரியேட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் தென் இது வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் தென் த ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார் DV means document verifications shall be informed through the official RRB website as well as via SMS and email. உங்களுக்கு வந்துட்டு இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்துட்டு இங்க ரெட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு sensation இருக்கும். So there will be negative mark 1/3 mark for every wrong answer. Okay, every wrong answer க்கு 1/3 mark வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க இன் சிபிடில. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பேனட் ஐட்டம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, and candidate should enter the name, father name and date of birth as record in the matriculation SSLC higher school examination. நீங்க வந்து பேர் வந்துட்டு உங்களுடைய நேம் வந்துட்டு அவங்க என்டர் பண்ணும்போது அந்த நேம் இட் should be correlated with matriculation SSLC. நீங்க SSLCல எப்படி பேர் இருக்கோ அதை தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ல போடணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் ஹெல்ப்லைன் கேண்டிடேட்ஸ், அதாவது உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன்னா நிறையா யூடியூப்ஸில் வந்து தப்பு வரும். ஸோ உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 10 to 5 PM ஆல் ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். as well as this rrbhelp@csc.government.in அப்படின்ற இமெயிலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களோட டவுட்டை வந்து அரைஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆன்சர் கேட்டுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் விசன் ஸ்டாண்டர்ட், அதாவது மெடிக்கல் செக்அப் மெடிக்கல் ஃபிட்னஸ்ல வந்துட்டு விசன் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பாக்குறாங்க. நம்மளுடைய ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் இஸ் கம்ஸ் அண்டர் C2 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரீன்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிசிக்கல் ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட், டிஸ்டன்ஸ் விசன் 6-1-12 இதை வாங்கியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் ஆர் வித்வுட் க்ளோஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் அப்பர் ஏஜ், அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரி இபிஎஸ் அண்டு ஓபிசி அண்டு என்எஸ்சிஎல் என்சிஎல் அண்ட் SC/STக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருமே இதில் வரமாட்டேங்க, எல்லாருமே வந்துக்கிட்டு 20 to 40 தான் இருப்பீங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு இதில் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு விரும்பல. ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணல, அதை எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் இம்பார்ட்டன்ட் candidates must note that date of birth filled in their application should be same record in the matriculation SSLC 10th pass. அதாவது உங்களுடைய date of birth it should be same as SSLC and 10th pass மெட்ரிகுலேஷன்ல வந்துட்டு அதாவது மார்க் ஷீட் வந்து எப்படி ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் தென் வெரி சிம்பிளிஃபை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500 ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் யாருக்கு அப்படின்னு சொன்னா SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், BWD, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் மைனாரிட்டி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ். ஓகே, EBC நாட் ஃபார் EBS. ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ், அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து 250 rupees. ஒன்லி கேண்டிடேட்ஸ் ஹூ அட்டெண்ட் CBT will get the refund of their examination fees as mentioned above. நீங்கள் வந்துட்டு CBT எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரீஃபண்டு கொடுத்துருவாங்களாம். ஸோ இது நல்ல ஐடியாவாக இருக்கு. ஓகே, மோட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், இன்டர்நெட் பேக்கிங், டெபிட் கார்டு அண்ட் UPI எல்லாம் வந்துட்டு என்ன பண்ண அக்செப்டபிள் தான், ஆன்லைன் மட்டும்தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் அதர் தென் திஸ் a person seeking appointment on the basis of reservation to OBC must ensure. நல்லா அதை கவனிச்சுக்கோங்க. இது வந்துகிட்டு நான் இந்த வருஷம் நைப்பர்ல ஒரு பையன் வந்துகிட்டு ஓபிசி கேட்டகரி தான், பட்டு நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சொல்லுவாங்க. அதை வந்து சப்மிட் பண்ணாதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனை ஜெனரல்ல வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா போட்டுட்டாங்க. ஸோ அப்போ ஜெனரல்ல போகும்போது அப்போ வந்துட்டு மார்க் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அதிகமாக தேவைப்படும் ஃபார் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ ஜிபேட்ல
ஸோ அந்த இதை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஓபிசிக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு கேட்குறாங்களோ அதை வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சப்மிட் பண்ணுங்க. இல்லாட்டி யூ வில் கோ அண்டர் த அன்ரிசர்வ்டு கேட்டகரி. ஓகே, ப்ளீஸ் மைண்ட் இட். நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ அதனால என்னென்ன ப்ராப்பராக கேட்குறாங்களோ நீங்கள் அதை வந்துட்டு என்ன பண்ணணும், யூ ஷுட் ஃபாலோ த ப்ராப்பர். A person seeking appointment and OBC, the must ensure he possesses the caste and community certificate and does not fall in creamy layer on closing date for submission of application. During document verification, such a candidate should produce the original OBC non-creamy layer certificate in prescribed format. அதாவது I am not aware about the original of OBC non-creamy layer certificate. Please, உங்களுக்கு நிறைய யூடியூப் சேனல்ல வந்துட்டு ஹவு டு டவுன்லோட் ஆர் ஹவு டு அப்ளை ஃபார் நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா போய் பார்த்து நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, அதாவது பிரிஸ்கிரைப்டு மேனர், இங்க அனிக்சர்ல வந்துட்டு பிரிஸ்கிரைப்டு மேனர் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மட் படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க வாங்கணும். ஓகே, நல்லா வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் the persons with benchmark ability, அது சில பேருக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ am not going to explain these things. And no objection certificate if you are working under the any government department as some like in government railways and public sector, then they should give no objection certificate from the present employer. Okay, and next then very 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 important, what are the pattern for the exams? Okay, the questions paper for single stage CPT will be 90 minutes, அதாவது 90 நிமிடங்கள் கொடுக்கப்படும். ஓகே, டியூரேஷன் ஃபார் 100 கொஸ்டின்ஸுக்கு 100 கொஸ்டின்ஸுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 90 நிமிஷம் கொடுக்குறாங்க. அண்ட் 120 மினிட்ஸ் ஃபார் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ், அது நமக்கு வேண்டாம். ஸோ அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் டைப் வித் 4 ஆப்ஷன்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து என்ன பண்றாங்க மென்ஷன் பண்றாங்க. இன்க்ளூடட் the questions pertaining to professional ability and syllabus வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் அர்த்தமெட்டிக்கல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் ஜெனரல் சயின்ஸ். அதாவது இந்த 30 மார்க்கை விட்டுருங்க, இந்த 70 மார்க் வந்து நம்ம தியரி படிச்சதுதான். ஸோ ரொம்ப நல்லா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட 65க்கு மேல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இதுல மார்க் எடுக்கலாட்டும் கூட நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா செலக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, and next then negative mark I already explained. The minimum qualifying marks prescribed for unreserved or EWS category is 40%. அதாவது இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்துட்டு 40% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மார்க் வந்துட்டு எடுக்கணும். மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஃபார் அன்ரிசர்வ்டு கேட்டகரி. ஓபிசி அண்ட் எஸ்சி இஸ் 30% அண்ட் எஸ்டி இஸ் 25% வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் நார்மலைசேஷன் மார்க் நான் எப்படி வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நவ் வி டோன்ட் வாண்ட் திஸ், ஆஃப்டர் ரிசல்ட் வி கேன் கோ த்ரூ திஸ். அண்ட் நெக்ஸ்ட் தென் கிரியேட் அக்கௌண்ட், ஹவு டு அப்ளை. ஓகே, ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நான் வீடியோ போடுவேன். பட் தியரிட்டிக்கலாக அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கிரியேட் அன் அக்கௌண்ட் for this CEN through the link given the official RRB website at paragraph 14 below. They must have active personal mobile number, valid email. I already told that. And next then they will give OTP, and then அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா த கேண்டிடேட் அலோட் டு அப்ளை ஒன்லி 1 RRB, அதை வந்து ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. JPG image 3270K, color passport size photo with white background, and signature 3270 KB, SC/ST certificate up to 500 KB, BW candidate certificate, scribe certificate எல்லாமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட கேபிக்குள்ள இருக்கணும். அதெல்லாம் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நிறைய RRB வந்து வெப்சைட் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வெப்சைட்ஸ். நம்ம வந்துட்டு சென்னை RRB சென்னை .government.in அப்படின்றதுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா போய் வெப்சைட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் ஜெனரல் கைட்லைன்ஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இது இங்கிலீஷா, அது ஹிந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் இருக்கு. மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் will be available in English and Hindi and 13 regional Indian languages. 13 லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதில் நம்மளுடைய தமிழும் இருக்கு. ஸோ டோன்ட் வரி அபவுட் லாங்குவேஜஸ். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்டடிங். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் கேண்டிடேட் வில் பி டைரக்டட் டு த ஆப்ட் ஃபார் த மோட் ஆஃப் பேமெண்ட். அதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். நோ நீட் டு எக்ஸ்பிளைன் தீஸ் திங்ஸ். ஓகே. அண்ட் ப்ரெஷர் அதோட அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகே. நர்சிங்க்கு வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருந்தால் யூ ஆர் த எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் திஸ் போஸ்ட். அண்ட் சர்டிஃபிகேட் as registered nurse and midwife having passed 3 years course in general nursing and midwifery from school of nursing. அதாவது 3 years course in general nursing படிச்சவங்களும் and midwifery from school of nursing படிச்சவங்களும் eligible for this nursing. Okay. And next then health and malaria inspector grade 3 BSc having studied chemistry as the main optional subject or any branches of chemistry while undertaking this course plus 1 year diploma of health and sanitary inspector. அதாவது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு 1 year டிப்ளமோ ஹெல்த் அண்ட் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிடரி இன்ஸ்பெக்டர் படிச்சவங்களுக்கு வந்துட்டு eligible for this post. Okay. And next then laboratory assistant grade 12th and 10th, sorry, 12th in science plus a diploma in medical laboratory technology படிச்சவங்களும் eligible for this post. Okay. And next then pharmacist க்கு சொல்லணும் தேவையில்ல. D-Pharm வந்து eligible அப்படின்னு சொன்னா absolutely diploma pharmacy eligible for this post and bachelor of degree in pharmacy also is eligible for this post. Okay. And next then that is eligible criteria. அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் ரயில்வே வைஸ் போஸ்ட் வேக்கன்சி. ஆர்ஆர்பி சென்னை கீழே நம்ம வர்றோம். ஸோ அது கீழே வந்து எத்தனை போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆர்ஆர்பி சென்னை. ஓகே. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மலேரியா இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எத்தனை போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா டோட்டல் 18 போஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவைலபிளா இருக்கு. அண்ட் லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2 அவங்களுக்கு வந்து எத்தனை போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா 17 போஸ்ட் இருக்கு. அண்டு ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட் அவங்களுக்கு வந்துட்டு எத்தனை போஸ்ட் இருக்கு அப்படின்னா 31 போஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இருக்கு. அண்ட் நர்சிங் சூப்பர்டென்ட்டுக்கு வந்துட்டு 58 போஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இருக்கு. டோட்டலா சென்னைக்கு மட்டும் 143 போஸ்ட் இருக்கு இன்க்ளூடிங் ஆல் தீஸ் வேகன்சி. ஓகே. அவ்வளவுதான். ஓகே. இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வந்துட்டு இங்கே சிலபஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்க போச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்துட்டு இங்கே நான் வைக்கிறேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. இங்கே வந்துட்டு சிம்பிளாக இருக்க அப்படி சொல்லி ரொம்ப இது பண்ணாதீங்க. இருக்கிற எல்லா சப்ஜெக்ட் நேமே என்ன பண்ணி வச்சுருக்கோம் கொடுத்து வச்சிருக்கான். ஹெச்ஏபி, ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ், ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ரெமிடியல் பயாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, பேத்தபிசியாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், என்விரான்மெண்டல் சயின்ஸ், பிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி, இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ஹெட்டிங்காக கொடுத்து வச்சிருக்கான். சரிங்களா? ஸோ ரீட் அபவுட் தீஸ் திங் அண்ட் யூ கேன் கெட் த கவர்மெண்ட் ஜாப் இன் ஆர்ஆர்பி. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் காமன் ஃபார் ஆல் போஸ்ட். ஓகே. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெனரல் அர்த்தமெட்டிக்ஸ் அண்டு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ஜெனரல் ரீசனிங் அண்டு ஜெனரல் அவேர்னஸ் அண்டு ஜெனரல் சயின்ஸ். இது ரொம்ப முக்கியமாக வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ப்ளே பண்ணும். ஸோ இதே வந்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பை த வே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மார்க்கும் வந்துட்டு அந்த தியரியில் ஆட் ஆகி அந்த 2 மார்க்கை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மெரிட் லிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் போடுவாங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் சம் அனிக்சர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் தென் ஃபார்மேட் ஃபார் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட். ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் ஹியர் தேர். அண்ட் நெக்ஸ்ட் தென் டிக்ளரேஷன் அவங்க வந்து சம் டிக்ளரேஷன் வந்து மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் தென் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அனிக்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மென்ஷன் பண்ணி இருக்காங்க. ஓகே. அண்டு சர்டிஃபிகேட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஐ திங்க் எவ்ரி திங் வி ஹவ் டன்.
ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. அண்ட் இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் வந்துட்டு இந்த போஸ்ட் வந்துட்டு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ இன்ட்ரெஸ்டடா, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.